இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. அல்லேலூயா. இந்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா, இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வார்த்தை சொல்லுது, அவர் என்னையும் நேசிக்க நான் என்ன தவம் செஞ்சனோ. அல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடி தேவனை ஆராதனை செய்யலாம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. நிசனாமினைத்தான் இயேசு நேசிக்கிறார், நிசனாமினைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரன் சூதன் தன் முழு மனதால் நேசிக்கிறார். மாசில்லாத பரன் சூதன் தன் முழு மனதால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க பரம தந்தை தந்த பரிசுத்த வேதம், பரம தந்தை தந்த பரிசுத்த வேதம், நரராமீனரை நேசிக்கிறாரேன நபிலல் ஆச்சரியம். நரராமீனரை நேசிக்கிறாரேன நபிலல் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு என்னையும் நாதனை மறந்து நாட்களி கழிந்து, நாதனை மறந்து நாட்களி துளைந்து, நீதனே சென்னை நேசிக்கிறாரேனல் நித்தமாச்சரியம். நீதங்கே சென்னை நேசிக்கிறாரேனல் நித்தமாச்சரியம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன
ஆசை இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். ஆசை இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். அதை நினைந்த அவர் அன்பின் கரத்தூலே அவராய் பரப்பே. அதை நினைந்தவர் அன்பின் கரத்தூலே அவராய் பரப்பே. இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. ராசன் இயேசுவின் மேல் இன்ப கீதம் சொல்லி. ராசன் இயேசுவின் மேல் இன்ப கீதம் சொல்லி. ஈசன் என்னை தான் நேசித்தார் என்ற இணையில் கீதம் சொல்வே. ஈசன் என்னை தான் நேசித்தார் என்ற இணையில் கீதம் சொல்வே. இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. அல்லேலூயா. ரொம்ப கடினமான பாடல், ஆனா இது சூப்பரா பாடுனீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறுல என்ன நடந்துச்சு? குருத்தோலை ஞாயிறுன்னு பேர் தெரியுதா? என்ன நடந்துச்சு அதை சொல்லலையே. குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்னீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லியேன்னு கேட்குறீங்க. சொல்லுங்க. ஆண்டவர் எருசலேமுக்குள்ள மரியின் மேல, அதாவது கழுதையின் மேல உள்ள வராரு. அதையே ஒரு பாட்டா பண்ண அப்படி இருக்கும். என்ன சொல்லி ஆண்டவரை இது பண்ணாங்கன்னா, ஓசன்னான்னு சொல்லி ஆண்டவரை வரவேற்றாங்களாம். அதனால நாமும் இந்த நாளை நினைவு கூறும்படியாக ஓசன்னான்னு சொல்லி பாடி, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. கரங்களை தட்டி பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அவ்வளவுதானா? ஓசன்னா ஓசன்னா பாட்டு போடலையா? மறுபடியுமாக முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சொல்லுங்க. ஓசன்னா சின்ன
மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஹோசன்னா பாடுவோம். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஞாலர் வீணையோடு பாடி தாளமுத்தி செய்குவோம். ஞாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹல்லேலூயா. பாடுற அவசரத்தில் மைக் ஆன் பண்ணாமல் பாட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இவ்வளோ நேரம் பாடணும்ல. இப்போ 5வது கவிதை கவனிங்க. குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்றும் நாமும் திரியேகரை போற்றுவோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் பில்ட் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன சொல்லிட்டு வராங்க பாருங்க. மரி மீதில் ஏறி ஆண்டவர் உள்ள வராரு. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. கடைசியாக சொல்கிறாங்க, இந்த ஞாயிற்றில் நம்ம என்ன பண்ண போகிறோமா? அவருடைய பாதத்தில் பணிய போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கவனிங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம். இது ஆராதிக்கிற இடம். இது என்ன ஆகிடும்னா, நல்லா இருக்கிறவங்க கூட பிசாசா மாற்றிடும். ஆராதிக்கிறவங்கள நல்லா இருக்கிறவங்க கூட என்ன வாக்கிடும்? பிசாசா மாற்றிடும். ஏன்னா கொஞ்சம் பாட தெரிஞ்சிட்டா போதும், கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சிட்டா போதும், நல்லா இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆகிடும்னா பிசாசா மாறிடுவாங்க. பெருமை. பிசாசு இங்கேருந்து தான் விழுந்து போனான். ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல இருந்து தான் விழுந்து போனான். நம்ம ஆராதிக்க போகிறோம் எப்படி அப்படின்னா, பாதத்தில் விழுந்து கடந்து, அவருக்கு ஈக்குவலாக சேர் போட்டு உட்காந்து அல்ல, அவருக்கு இணையா நம்மை மாற்றி அல்ல, அவர் பாதத்தில் விழுந்து கிடந்து. ஹல்லேலூயா. நம்ம தகுதி அவ்வளோதான். நாம் யார் என்று உணர்ந்து இந்த ஞாயிற்றில் நம்ம என்ன பண்ண போகிறோமா? அவர் பாதத்தில் விழுந்து நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு. பாடல் பாடும்போது ஒரு முக்கியமான விஷயம், இப்படி பாடினா நல்லாயிருக்கும், இப்படி தான் பாடணும். இப்போ நான் பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓசன்னா பாடுவோம் நான் ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நடுவில் வந்து பாடுவோம்ல சேரக்கூடாது. அது தப்பு, சரி கிடையாது. எப்போ வந்து சேரணும்னா, நான் பாடி முடிக்கிறது வெயிட் பண்ணணும். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனான்னு சொன்ன திரும்ப நான் ஓசனாக்கு வரேன் பார்த்தீங்களா, அப்போ சேர்ந்துடணும். ஹல்லேலூயா. எப்பவுமே பாட்டை பொறுத்த வரைக்கும் இடையில வந்து பண்ணக்கூடாது, போகிற ரோட்டை டப்புன்னு சேரக்கூடாது. கரெக்டான இடத்துல தான் வந்து சேரணும். ஹல்லேலூயா. இனி ஒவ்வொரு பாட்டு பாடும்போது இல்லை ஒவ்வொரு வாரமும் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். நீங்கள் அதை கரெக்டாக பாடுங்க. இன்னொரு விஷயம், பாட்டு இந்த கீபோர்டு வாசிக்கிறாங்கல்ல, அந்த டி மேஜர் கொடு, டி மேஜர் கொடு.
இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இது ரொம்ப ஈஸி. சவுண்ட் வச்சு யோசிப்போம். உங்கள் குரலை அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு பாடினீங்கன்னா நம்ம எல்லாரும் பாடுறதும் ஒரே மாதிரி கேட்கும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நான் அந்த குரலை பார்க்குறேன், அது என்ன சவுண்டில் இருக்குதோ அந்த சவுண்டுக்கு நான் பாடுறேன். நீங்களும் அதே சவுண்டில் பாடினீங்கன்னா, இப்போ நான் ஓசன்னா பாடுவோம் பாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஓசன்னா பாடுவோம்னா அது நல்லா இருக்காது, கேட்க நல்லா இருக்காது. எல்லாரும் ஒரே குரலில் பாடும்போது கேட்கறது ரொம்ப அருமையாக இருக்கும். அல்லேலூயா. சரி, 2 டிப்ஸ் சொல்லிட்டேன், கரெக்டாக கவனித்து பாடுங்க. பாடுறவங்களோட குரலோட சேர்ந்து பாடணும், அவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு. இன்னொரு தடவை பாடலாமா? ஓசன்னா ஞாயிற்றில் நாம் கூறுபாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நாம் கூறுபாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம், குடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். எழுந்து நின்று அல்லது முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கிற நிலைமையில இந்த நம்ம பாடலை பாடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாருன்னு. அந்த பாடல் கவனிங்க, தேவன் தாபரிக்கிற ஸ்தலம் யார் தங்களை ஆராதிக்கிற ஜனம் இருக்கிறாங்களோ அந்த ஜனத்தின் மத்தியில். அல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறாரா இல்லையா என்பது நம்ம இடத்துல தான் இருக்குது. நாம் அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கல அப்படின்னா அவர் நம்ம மத்தியில் இல்லை. அல்லேலூயா. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அவரே
மகிமை நிறை பூரணமே பரிசுத்த ஸ்தலம் அதுவே மகிமை நிறை பூரணமே பரிசுத்த ஸ்தலம் அதுவே இன்னும் துதியுடனே அதன் வாசலுள்ளே பாதங்கள் நீக்கிறதே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே பாதங்கள் நீக்கிறதே சேர்ந்து இதோ மனுஷரின் சீயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். சீர்மிருந்திடும் மெய் சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிருந்திடும் மெய் சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி சேர்ந்து இதோ மனுஷரின் முன்னோடியாய் இயேசுவரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே முன்னோடியாய் இயேசுவரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் விசுவாசிக்கிறீங்களா? மனிதர்களாகி நம் மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நம் மத்தியில் இருக்க அவர் விரும்புகிறார். ஆராதனை செய்கிற ஒவ்வொரு இடத்திலும், அவர் உயர்த்தப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் வாசம் பண்ணுகிறார். அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவரை துதிக்கிற ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் துதிக்கிற ஜனங்கள் மத்தியில் அவர் விரும்புகிறார். அவர் துதிக்கிற ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள்ல கூட அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் நம்மில் மனமகிழும்படியாக, நம்மை நோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, என் மகனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லும்படியாக, என் மகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதனை பண்ணுகிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவரை உயர்த்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே செனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே செனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே.
ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த
ஆமாண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறதற்காய் நன்றி அப்பா. துதிக்கிறவர்கள் மத்தியில் நீ இறங்கி அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, Jesus. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஜீசஸ் உலாவிடும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே வாசம் செய்யும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் தேவனாகிய எங்களோடு என்றும் வாசம் செய்கிறார். சொல்லலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஒரே குரலாக பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் இயேசுவே. கண்களை மூடி எங்கள் மத்தியில் உலாவிடும். கண்களை மூடி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆமாண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் மத்தியில் உலாவிடும்
கரங்களை தட்டி Jesus' name.
நிரப்பும் நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் அப்பா. கிருபையால நிரப்பும் ஆண்டவரே, உடைய இரக்கத்தினால நிரப்பும் ஆண்டவரே, உடைய ஐஸ்வர்யத்தினால நிரப்பும் அப்பா, உடைய அன்பினால நிரப்பும் ஆண்டவரே.